श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 26வது ஸ்லோகம் 10வது அத்தியாயத்தில். அஸ்வத்தः சர்வவிருக்ஷாணாம் தேவர்ஷீணாஞ்ச நாரதः கந்தர்வாணாம் சித்ரரதः சித்தானாம் கபிலோ முனிः. அஸ்வத்தः சர்வவிருக்ஷாணாம் தேவர்ஷீணாஞ்ச நாரதः கந்தர்வாணாம் சித்ரரதः சித்தானாம் கபிலோ முனிः. இந்த ஸ்லோகத்தில் சர்வவிருக்ஷானாம் அஸ்வத்தா அகம் அப்படி சொல்கிறார். சர்வவிருக்ஷானாம், உலகத்தில் நிறைய விதமான மரங்கள் இருக்குது, பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. அப்படின்னா தாரு, தேவதாரு அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. அது 120 அடி உசரம் வரைக்கும் வளரும், ரொம்ப சிறப்பு. அது ஹிமாலயா அந்த இருக்கே, இப்போ சாவராணாம் ஹிமாலய அப்படின்னு சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, அந்த ஹிமாலயத்தை அந்த பகுதியில் பார்த்தா இந்த தேவதாருலாம் அங்கே பார்க்க முடியும். ஆனால் பெருமாள் என்ன சொல்கிறார், அஸ்வத்த சர்வ விருக்ஷானாம், மரங்களுக்குள் அஸ்வத்த மரமாக, அதாவது அரச மரமாகவும், தேவரிஷீனாம் ச நாரதா, தேவரிஷிகளுக்குள் நாரதராகவும், மேலும் கந்தர்வானாம் சித்திரரதா, கந்தர்வர்களுக்குள் சித்திரரதனாகவும், சித்தர்களுக்குள் கபிலமுனியாகவும் இருக்கிறேன். சித்தானாம் கபிலோ முனிஹி அப்படின்னு முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார். பிருகுன்னு சொன்னால் முன்னவர்களான சப்த மகரிஷிகளுக்குள் பிருகு முனிவராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் வரும்போது கந்தர்வர்கள் தேவர்களிலே அந்த 33 தேவர்களை பார்த்தோம் இல்லையா, அதில் அவளே ஒன்று தான். இவர் ரொம்ப ஆடல் பாடல்லாம் வல்லவராக இருப்பார், அறிவாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படின்னா அந்த மாதிரி கந்தர்வர்களுக்குள் எப்படி இருக்கேன், கந்தர்வானாம் சித்திரரதா அப்படின்னு, சித்திரரதன் அப்படின்ற கந்தர்வனாகவும், சித்தர்கள் அனிமாதி அஷ்ட மகாசித்திகளை பெற்றவர்கள், இவர்கள் தர்மம் ஞானம் வைராக்கியம் முதலியவைகளை நிறைய பெற்றவர்கள். அப்படின்னா அந்த சித்தர்களுக்குள் கபிலா முனிஹி, சித்தானாம் கபிலோ முனிஹி அப்படின்னு, கபிலர் என்கிற முனிவராக சித்தர்களுக்குள் இருக்கிறேன் அப்படின்னு. இந்த செய்திகள் எல்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் பாகவதம் 3வது ஸ்கந்தத்திலேயே நம்ம இதை தெரிஞ்சிக்க முடியும். 24-25 ஸ்லோகத்தில் இதை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.